தன்னுடைய ஒவ்வொரு பேச்சிலும் ஒரு தன்னம்பிக்கை, நான் யார், என்னுடைய திறமை என்ன அப்படிங்கிறத நான் என் பேச்சாற்றலை வெளிப்படுத்துவேன், என்னுடைய கண் பார்வையின் மூலமாகவே என்னுடைய மனதில் உள்ள எண்ணத்தை வெளிப்படுத்துவேன் என்ற ஆற்றல் கொண்ட சிம்ம ராசி நேயர்களுக்கான பதிவுதான், மார்ச் மாத பதிவுதான் இந்த பதிவு. சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் ஏற்பட போகின்ற மாற்றங்கள் என்னென்ன, இந்த மார்ச் மாதத்துல உங்களுக்கு என்னென்ன நன்மைகள்லாம் அடைய போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் துவக்கத்தில் மனக்குழப்பங்கள் இல்லாமல், ஒரு பதட்டமான சூழ்நிலைகள் இல்லாமல் மார்ச் மாதம் 15ஆம் தேதி வரையும் உங்களால் இயங்க முடியும். கடந்த ஒரு 3 மாத காலமாக ஒரு விஷயத்தை ரொம்ப அதிகமா யோசித்து, இதை செய்யலாமா வேண்டாமா, செஞ்சா ஏதாவது பாதிப்பு வந்துருமா, இல்ல ஒரு பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள ஏதேனும் குழப்பத்தை வைத்துக்கொண்டே, இதை செஞ்சா நன்மை இருக்கும் ஆனா இதுதான் பயமா இருக்கு அப்படிங்கிற ஒரு தயக்கத்தையும் வைத்துக்கொண்டு இயங்கக்கூடிய சிம்மராசி நேயர்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் துவக்கத்திலேயே தயக்கத்தையும் பதக்கத்தையும் நீக்கி வெற்றி கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பை கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்கின்றன. உங்கள் ராசியின் அதிபதியான சூரிய பகவான் கும்ப ராசியில் அமர்ந்து உங்களுடைய ராசியை பார்க்க போகிறார் சமசப்ன பார்வை மூலமாக. இவ்வளவு நாட்களாக எதை செய்யலாம் எதை செய்ய வேண்டாம்ங்கிற குழப்பம் இனிமே மாறப்போகுது, உங்களுக்கு அதிகமான மாற்றங்கள் கிடைக்க போகுது. இப்ப சிம்ம ராசிக்காரங்கள்ல யாராச்சும் பதவி உயர்வு, வேலை இடமாற்றம் அப்படின்னு சொல்லி காத்திருக்கீங்கன்னா, இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு வேலை இடமாற்றத்தை கொடுப்பதற்கான சூழ்நிலைகள், ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பை மார்ச் மாதம் 15ஆம் தேதிக்குள் ஏற்படுத்தி கொடுக்க வாய்ப்பு இருக்கு.